வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். நம்ம இந்த சேனலில் டிஎன்பிசி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் டெஸ்ட் சீரிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸில் நம்ம கொடுத்துருந்த டாபிக் வந்து சிந்துவெளி நாகரிகம். இந்த சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் 6th புக்லையும் டாபிக் இருக்கும், 11th ஃபஸ்ட் வால்யூம்லையும் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் வால்யூம்லையும் சிந்துவெளி நாகரிகம் லெசன் வந்து இருக்கும். ஸோ 2 புக்கில் இருக்கிறதுமே ஒரே மாதிரி தான் கவர் ஆகும், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது, எதில் படித்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போது சிந்துவெளி நாகரிகத்திலேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர். ஹரப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர் சார்லஸ் மேன்சன், அலெக்சாண்டர். ஹரப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர் சார்லஸ் மேன்சன் ஆர் அலெக்சாண்டர். ஸோ இந்த சார்லஸ் மேன்சன் ஆர் அலெக்சாண்டர் இந்த 2 பேரில் ஹரப்பாவுக்கு யார் முதல்ல வந்தாங்க, யார் வந்து அந்த செங்கல் கோட்டைகள்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஹரப்பாவுக்கு யார் ஃபஸ்ட்டு வந்தார்னா சார்லஸ் மேன்சன்கிறதா ஃபஸ்ட்டு வந்தார். அவர் தான் கிழக்கிந்திய கம்பெனியோட படை வீரர், ஆராய்ச்சியாளர். ஸோ 2மே வந்து அந்த சார்லஸ் மேன்சன் தான். ஸோ இவர் வந்து எதுக்காக வந்திருப்பார்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரயில் பாதையை அமைக்கும் பொருட்டு தான் இந்த லாகூர்லேருந்து கராச்சிக்கு வந்து 1856. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா 1856 லாகூர்லேருந்து கராச்சிக்கு வந்து ஒரு ரயில்வே லைன் வந்து போடுவாங்க. ஸோ அந்த அமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்தை பார்வையிடுறதுக்காக தான் சார்லஸ் மேன்சன் வருவார். ஸோ அந்த இடத்து வந்து பார்த்ததுக்கப்புறம் அங்கே வந்து பாழடைஞ்ச செங்கோட்டையெல்லாம் உயரமாக இருக்கும். ஸோ நிறைய செங்கல் திட்டுகள்லாம் இருக்கும். ஸோ அதை தான் முதல்ல சார்லஸ் மேன்சன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதுதான் ஹரப்பாவில் முதல் வரலாற்று சான்று. ஹரப்பான்னு ஒரு நகரம் இருந்ததுக்கான முதல் வரலாற்று சான்றை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து இந்த சார்லஸ் மேன்சன் தான். ஸோ இவர் எதுக்காக வந்தார்னா, அந்த லாகூர் டு கராச்சி ரயில் பாதை போடுறதுக்கு ஒரு முன்னோட்டமாக அந்த இடத்த பார்க்க வந்தவர் தான் இந்த சார்லஸ் மேன்சன். ஹரப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர் சார்லஸ் மேன்சன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய மண்பாண்டம் கலர். ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய மண்பாண்டத்தோட நிறம் என்ன? ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய மண்பாண்டத்தோட நிறம் சிவப்பு, கருப்பு, சிவப்பு, மஞ்சள். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து சிவப்பு, கருப்பு, ரெட் கலர் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் தான் அவங்க ஒரு மண்பாண்டத்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் தான் இந்த மண்பாண்டத்தோட கலர். தேர்ட் கொஸ்டின், ஹரப்பா நாகரிகம் டேஷ் கால நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் டேஷ் கால நாகரிகம், வெங்கல கால நாகரிகமா அல்லது இரும்பு கால நாகரிகமான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நாகரிகம் வந்து எதை பொறுத்து அமையுதுன்னா, ஒவ்வொரு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் போதும் ஒவ்வொரு நகர நாகரிகம் வந்து கண்டுபிடிக்கும் போதும் ஒவ்வொரு உலோகங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ வெங்கலம் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து வெங்கல நாகரிகத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி இரும்பு கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அந்த பீரியட்ல வாழ்ந்தவங்க இரும்பு கால நாகரிகத்தை கண்டுபிடிச்சவங்க. அதே மாதிரி தான் ஹரப்பா மக்கள் வந்து இந்த வெங்கலம் தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இரும்போட பயன் வந்து கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை, இரும்பை வந்து அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ அதனால ஹரப்பா மக்கள் பயன்படுத்தியது வந்து வெங்கலம் தான். ஸோ அவங்க வாழ்ந்த நாகரிகமும் வெங்கல கால நாகரிகத்தை சார்ந்தது. ஸோ ஹரப்பா நாகரிகம் வெங்கல கால நாகரிகத்தை சார்ந்தது. இரும்போட பயன் வந்து ஹரப்பா மக்களுக்கு தெரியாது. ஸோ 2 விஷயம் வந்து ஹரப்பா மக்களுக்கு தெரியாது. ஒன்று, இரும்போட பயனும் தெரியாது, குதிரை பற்றியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த 2 நியூஸ் தான் புக்கில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க. இரும்பு பற்றி தெரியாது, குதிரை பற்றி தெரியாது. அதே மாதிரி அவங்க முதல்ல பழக்கப்படுத்திய விலங்கு வந்து நாய். ஸோ நாயை தான் முதல்ல பழக்கப்படுத்தியிருப்பாங்க, ஆனால் குதிரை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஸோ 4th கொஸ்டின், தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரா நகரங்களை அகழாய்வு செய்த ஆண்டு. தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்த ஆண்டு 1921 அண்ட் 1920. ஸோ இந்த 2 இயரில் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து அங்கே ஒரு நகரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த நகரத்தை எப்போ வந்து அகழாய்வு செய்ய ஆரம்பித்தாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க எப்போ 1856 வந்து அந்த லாகூர் டு கராச்சி வந்து ரயில் பாதை அமைச்சதுக்கப்புறம் 1920 தான் இந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து அங்கே நகரத்தை வந்து ஆய்வு செய்ய வருவாங்க. ஸோ 20 ஹரப்பா மொஹஞ்சதாரோவை வந்து ஆய்வு செய்வாங்க. அதுக்கப்புறம் 1924 தான் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட இயக்குனர் வந்து ஜான் மார்ஷல்னு இருப்பார். ஸோ ஜான் மார்ஷல் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற விஷயங்களை வந்து தனித்தனியாக புக்கில் வந்து பட்டியலிடுவார். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்திய தொல்பொருள் வந்து 1924, ஆனால் தொல்பொருள் அகழ்வாய்வு தொடங்கிய ஆண்டு 20 தான். தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்த ஆண்டு
1920. இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவோட தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் எப்போ போனார்னா 1924 போயிருப்பார். அவர் பேர் சர் ஜான் மார்ஷல். அடுத்து 5th கொஸ்டின், ஹரப்பா நாகரிகம் ஒரு டேஷ். ஹரப்பா நாகரிகம் ஒரு டேஷ். கிராம நாகரிகம், நகர நாகரிகம். ஹரப்பா வந்து கிராம நாகரிகத்தை சேர்ந்ததா அல்லது நகர நாகரிகத்தை சேர்ந்ததான்னு கேட்குறாங்க. ஸோ ஹரப்பாவை பொறுத்த வரைக்கும் அகழாய்வு செஞ்சதில் நிறைய வந்து அந்த நெல் சேமிப்பு கிடங்குகள், நிறைய வணிக மையங்கள்லாம் கிடச்சிருக்கும். அதை பொறுத்து அந்த ஹரப்பா வந்து ஒரு நகர நாகரிகம்னு தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ ஹரப்பா நாகரிகம்ங்கிறது ஒரு நகர நாகரிகம். 6th கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் டேஷ் அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்கள் டேஷை அறிந்திருக்கவில்லை. ஸோ நாயை வந்து முதல்ல பழக்கப்படுத்தினாங்க, ஆனால் குதிரையோட மதிப்பை வந்து அவர்கள் தெரியலை. ஸோ குதிரை அண்ட் இரும்பு ரெண்டோட பயனும் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து குதிரையோட பயனை வந்து அவங்க அறிஞ்சிருக்கவில்லை. 7th கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய டேஷ் நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய டேஷ் நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். கருப்பு, சிவப்பு. ஸோ சிந்துவெளி மக்கள் தன்னோட ஜுவல்ஸில் வந்து என்ன கலரில் அந்த ஸ்டோன்ஸை பதிச்சிருப்பாங்கன்னா சிவப்பு நிற கற்களில் பதிச்சிருப்பாங்க. எந்த ஜுவல் செஞ்சாலுமே சரி, ஒரு தங்கத்தை செஞ்சாலும் சரி, வைரத்தை செஞ்சாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த ரெட் கலர் ஸ்டோனை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதுதான் சிந்துவெளி மக்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ சிவப்பு நிற மணிக்கற்களை தான் சிந்து சமவெளி மக்கள் ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்தியிருப்பாங்க. 8th கொஸ்டின், மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் இரும்பு, செம்பு. இரும்பு, செம்பு. ஸோ மனிதர்கள் முதல்ல கண்டுபிடிச்சது தான் செம்பு தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இரும்பெல்லாம் பின்னாடி வந்த காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது தான். செம்பு, வெங்கலம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வர்றது தான் இரும்பு எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது செம்பு. அடுத்து 9th கொஸ்டின், நடனமாது என குறிப்பிடுகிற பெண் சிலை கிடைத்த இடம். நடனமாது என குறிப்பிடுகிற பெண் சிலை கிடைத்த இடம் மொஹஞ்சதாரோ, ஹரப்பா. ஸோ நடனமாடுங்கிற ஒரு பெண் சிலை இருக்கு இல்லையா, ஸோ அந்த பெண் சிலை கிடைத்த இடம் மொஹஞ்சதாரோவா ஹரப்பாவான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த பெண் சிலை வந்து எங்கே இருக்குன்னா மொஹஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கு வந்து சர் ஜான் மார்ஷல் தான் முதல்ல அந்த சிலையை வந்து பார்த்துருப்பாரு. யார் பார்த்துருப்பாங்கன்னா ஜான் மார்ஷல். ஸோ அந்த ஜான் மார்ஷல் பார்த்துட்டு என்ன சொல்லுவார்னா, இந்த சிலை வந்து இப்போ செஞ்சதுன்னு என்னால் நம்பவே முடியல. ஸோ நான் என்ன நினச்சேன்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சதுன்னு முதல்ல நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த காலகட்டத்தில் செய்யுது அப்படின்னு நான் நம்பினேன்னு சொல்லியிருப்பார். ஸோ ஜான் மார்ஷல் தான் முதல்ல அந்த நடனமாது சிலையை வந்து மொஹஞ்சதாரோவில் பார்த்துருப்பார். நடனமாது என குறிப்பிடுகின்ற பெண் சிலை கிடைத்த இடம் மொஹஞ்சதாரோ. அடுத்து 10th கொஸ்டின், கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம். கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் லோத்தல், குஜராத், ராகிகர்கி, ஹரியானா. ஸோ ஹரியானாவில் கண்டுபிடிச்சாங்களா, குஜராத்தில் கண்டுபிடிச்சாங்களா? கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம். ஸோ கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து குஜராத். ஸோ லோத்தலில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. குஜராத்தில் உள்ள ஒரு பிளேஸ் தான் லோத்தல். ஸோ இந்த லோத்தல் வந்து எங்கே இருக்குன்னா சபர்மதி ஆற்று, ஒரு சபர்மதின்னு ஒரு ஆறு இருக்கும் குஜராத்தில். அந்த ஆற்றோட துணை கரையில் தான் இந்த லோத்தல்ங்கிற ஒரு நகரம் இருக்கும். சபர்மதி ஆற்றோட துணை கரையில தான் லோத்தல் நகரம் இருக்கும். ஸோ இந்த நகரங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் சிந்துவெளி மக்கள் வந்து அந்த கப்பல் வழியாக வணிகங்களை செஞ்சிருக்கலான்னு ஒரு எய்மை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் வந்து லோத்தல், குஜராத். ஸோ இதோட சிந்துவெளி நாகரிகத்தில் ஒரு 10 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஐரோப்பியர்களின் வருகை. ஐரோப்பியர்களின் வருகை தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக். ஸோ இந்த வீக்கில் வந்து ஹிஸ்ட்ரி வீடியோ ஓரளவு பார்ப்போம். ஓரளவு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த வீக் வருது இல்லையா, ஸோ அந்த வீக்கில் சிவில் இன்ஜினியரிங்கான நம்ம டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு வீக் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் போகலாம், இன்னொரு வீக் வந்து சிவில். ஸோ ரெண்டுமே நம்ம அல்டர்னேட்டிங்காக கவர் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் பிரித்து ஸோ ஃபஸ்ட்டு வீக் ஜென்ரல் ஸ்டடீஸ் போட்டால் அடுத்த வீக் வந்து சிவில் போடலாம். ஸோ இப்போ வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐரோப்பியர்களின் வருகை. ஸோ இந்த டாபிக் தான் அடுத்த வீடியோவில் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.